மகளிர் மாநாட்டிற்கு முதலமைச்சருக்கு அழைப்பு விடுக்கவே இந்த சந்திப்பு என்று திருமாவளவன் தன்னுடைய முதலமைச்சருடனான சந்திப்பு குறித்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. இதனுடைய முக்கியத்துவம் சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். திருமாவளவனுடைய இந்த பேச்சு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் முதலமைச்சருடனான இந்த சந்திப்பு அதில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? கூட்டணிக்குள்ள எந்த விதமான சிக்கல் இருந்ததாக நான் நினைக்கல. மீடியால பெரிய சர்ச்சை திருமாவளவன் பேசிய பேச்சில் இருந்து உருவாக்கப்பட்டது. திமுக கூட்டணியில ஏதேனும் பிளவு நடந்து விடாதா என்ற கவலையோடு, நடந்து விடாதா என்ற ஏக்கத்தோடு காத்திருந்த கட்சிகள் அதை ஊதி பெரிதாக்குவதற்கு முயற்சி செய்தன. பரபரப்புக்கு தீனி போட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை வளர்த்து பேசிக்கொண்டிருந்தன என்பதை தாண்டி திமுக கூட்டணிக்குள்ள எந்த விதமான நெருக்கடியும் உருவானதாக நான் நினைக்கல. அதனால அந்த சூழல்ல, ஆனா வெளியில தன்னை பற்றி ஒரு சர்ச்சை நிலவுது அப்படிங்கிற சூழல்ல அதை பற்றி முதலமைச்சரிடம் விளக்கம் கொடுத்து விட்டு மது ஒழிப்பு மாநாட்டுக்கான அழைப்பையும் கொடுக்கணும்னு அவர் போயிருக்கலாம், சந்தித்திருக்கலாம். அதைத்தான் அவர் சொல்றாரு. அந்த அளவுல தான் நான் அந்த சந்திப்பை புரிந்து கொள்கிறேன். இந்த சர்ச்சை பேச்சுகள் இதெல்லாம் நடந்த பிறகு முதலமைச்சரை சந்தித்திருப்பது இந்த பிரச்சனைகள் அல்லது கூட்டணியில விரிசலா என்ற இந்த பேச்சுகள் அடிபடுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது இது வேறு திசையில் இது பயணிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துமா இந்த சந்திப்பு? ஏதாவது ஒரு கட்டத்துல ஒரு வாக்கியத்தை எழுதுவதற்கு, ஒரு வசனத்தை எழுதுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் முயற்சி செய்திருந்தால்தான் முற்றுப்புள்ளியை அவர்கள் வைக்கணுமா, திமுக கூட்டணி வைக்கணுமாங்கிற கேள்வியே எழுது. இயல்பாக நடக்கக்கூடிய நடந்த ரெண்டு விஷயங்கள். ஒன்று மது ஒழிப்பு மாநாடு பற்றி அவர் பேசியது. அப்போது எல்லாரும் வரலாம்னு சொல்றீங்களே, அதிமுகவும் வரலாமான்னா அதிமுகவும் வரலாம் அப்படிங்கிற கேஷுவல் ரிமார்க். அது கூட்டணியை விட்டு வெளியில போய் அதிமுகவோட உறவு ஏற்படுத்தி கொள்வதற்கு ஒரு முயற்சி, அல்லது கூட்டணிக்கான கதவுகளை திறந்து வைத்து வெளியேறுவதற்கு முயற்சி செய்கிறார்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்கு இடம் கொடுத்தது. ஆனால் திருமாவளவனுடைய நோக்கம் அது அல்ல அப்படிங்கறத அவரே அந்த சமயத்துல சொன்னாரு. அவருடைய வார்த்தைகளிலேயே கேட்டதற்கு பிறகும் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு சிலருடைய மனம் தயாராக இல்லை. அதனால தொடர்ந்து அதை ஊதி பெரிதாக்கி கொண்டே இருந்தார்கள். அப்படி ஒரு நேரத்துல ஊழியர் மாநாட்டுல, ஊழியர் கூட்டத்துல அவர் விடுதலை சிறுத்தைகள் தோன்றி வளர்ந்த வரலாறு பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது எங்களுடைய ஆரம்ப கால முழக்கங்களாக இவையெல்லாம் இருந்தன அப்படின்னு சொன்னதை இந்த கான்டெக்ட்ல பொருத்தமாக திரும்பவும் திரிச்சு ஒரு சர்ச்சையை உருவாக்குவதற்கு மீண்டும் முயற்சி செய்தார்கள். அதுதான் இப்ப 2 நாட்களாக போச்சு. அது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எல்லாருமே, கிட்டத்தட்ட 2ஆம் கட்ட நிர்வாகிகள் வரைக்கும், திமுக தலைவர் இதை முதிர்ச்சியோடு அணுகுவாருங்கிறது தனி விஷயம். ஆனா அதற்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் உட்பட எல்லோருமே இதை முதிர்ச்சியோடு அணுகினார்கள். திருமாவளவன் பேசியதில் எந்த தவறும் இல்லை. ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கைகள் உண்டு. அந்த கொள்கைகளை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரி ஒரு கோரிக்கை அவர்களிடமிருந்து தேர்தல் காலத்தில் வந்தால் அந்த சமயத்துல பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு திமுக எல்லாருமே சரியாக கையாண்ட காரணத்தினால அது எடுபடாம போச்சு. இருந்தாலும் தன்னை வைத்து ஒரு சர்ச்சை உருவானதற்கு முற்றுப்புள்ளி வச்சிடுவோம் அப்படிங்கறத இந்த சந்திப்பின் மூலமாக அவர் பயன்படுத்தி கொண்டார்னு நினைக்கலாம். இணைப்பில் உங்களுடைய